ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா ஹஜிமே நோ இப்போட எபிசோட் நம்பர் 16 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 15 எபிசோட் நீங்கள் பார்க்கலனா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோட் நேற்றே போட்டிருக்கணும், ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள்னால போட முடியல. சும்மா இந்த யூடியூப்கார காப்பி ரேட்டை கொடுத்துட்றான். அதனால் ஃபஸ்ட்டுலேருந்து எடிட் பண்ணி போட வேண்டியதாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இந்த எபிசோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா செய்க தரமான செய்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பட்டுன்னு கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். எபிசோட் ஓப்பன் பண்ணோடனே நம்ம இப்போ எப்பயும் போல் அவங்க அம்மாவுக்கு தான் உதவி செஞ்சுட்ருக்கான். அவங்க அம்மா இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு நைட்டுக்கு டின்னர் வேணாம், லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். பாக்ஸிங்கா சரி போன்னு அனுப்பி விட்டுறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் நடக்கிற இடத்துக்கு தான் போகிறான். இன்றைக்கி வந்து மியாட்டாவோட மேட்ச் நடக்குது போல், அதை பார்க்கறதுக்காக தான் இவனும் டக்காமரம் வந்திருக்காங்க. என்னடா சீக்கிரம் வந்துட்டேன்? ஆமாண்ணே, மேட்சை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்க்கறதுக்காக உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சுற்றி இருக்கவங்களா, பாடுறா டக்காமராடா, மிடில் வெயிட் சாம்பியன்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம அண்ணன் சூப்பர் ஃபேமஸ் தான். அப்படியே இவனை பார்த்து ரெண்டு பொண்ணுங்க பேசுகிறாங்க. நம்மளும் ஃபேமஸோ, ஒரு மேட்ச் தானே ஆடணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு உள்ளே வரான். இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அங்கே நடக்கிற மேட்செல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் மியாட்டோட மேட்ச்ன்றது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவன் ஆர்வமாக காத்துக்கிட்டே இருக்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து இவன் முன்னாடி டிக்கெட்டை போடுறான். இவன் எடுத்து கொடுக்குறான். யாரான்னு பார்த்தா அந்த சைக்கிளில் பார்த்த பொண்ணு தான். இந்த பொண்ணு இங்கே என்னடா பண்ணுறா, இவளுக்கும் பாக்ஸிங் பிடிக்குமா? இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, E18 எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்ற இவன் காலை நவுத்தி பார்க்குறான். ஜிப்பு போடுறது அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு பயந்து இந்த பக்கம் எகிரிடுறா. இந்த பக்கம் தான் E19ன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துக்கிறா. டக்கமரா என்ன சொல்கிறான்னா, என்ன தைரியம் தான் உன் பொருளை காட்ட அந்த பொண்ணை மடக்கலான்னு பார்த்துருப்பேன். ரொம்ப நெக்கில் தான்டா அவனுக்கு. அண்ணே நான் அப்படிலாம் நெக்கில்லாம் கிடையாது, தெரியாமல் போடாமல் வந்துட்டேன், அதுக்கு போய் இப்படிலாம் கலாய்க்கிறீங்களே என்னன்னு இவன் இங்கே வெக்கப்பட்டு இருக்கான். ஓ, இதுக்கு தான் வெளியே அந்த ரெண்டு பொண்ணுங்க என்னை பார்த்து சிரிச்சாங்களா, ஐயோ நான் என்னோட ஃபேனு நினச்சேனே அப்படின்னு தான் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் நம்ம இப்போ வந்து ஒரு மார்க்கமாக தான் நடந்துப்பான். அந்த பொண்ணோட ஸ்மெல்லை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, ஆஹா சூப்பரான வாசனை அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வாயிலே குத்திட்டு டக்கம் ரெடி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, இதை பாடுறா அப்படின்றான். இவனும் மேட்சை பார்க்குறான். உள்ளே நம்ம மியாட்டா வரான். முன்னாடி பார்த்ததை விட இப்போ அவன் மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கான். ஆளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஏன்னா அந்தளவுக்கு அவன் ட்ரைனிங் எடுத்திருக்கான். அவனுக்கும் அங்கே ஃபேன் பேஸ் பயங்கரமான அதிகம். ஏன்னா அவன் வந்து ஜீனியஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டுறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் அனௌன்ஸ் பண்ணிட்டு காங்கும் அடிக்குது, மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு எதிர இருக்க ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மாதிரி இன்ஃபைட்டர் தான், ஸ்ட்ராங்கான பஞ்ச் கொடுக்குறவன். இந்த மேட்சை நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லி டக்காமரை சொல்ல இவனும் வந்து ஆர்வம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. நம்ம மியாட்டை வந்து அவனோட லெக் பவர் யூஸ் பண்ணி எப்பவுமே மூவ்மெண்ட்டை போட்டு தான் அடிப்பான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதை பண்ண மாட்டான். அப்படியே நிற்கிறான். இன்ஃபைட்டிங் யூஸ் பண்ணுறான். அதாவது நம்ம இப்போ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான். நார்மலாக பார்த்தீங்கன்னா மியாட்டா ஒரு அவுட் பாக்ஸர், தூரத்தில் நின்று இல்லை மிடில் ரேஞ்சில் நின்று அவனோட கால் சப்போர்ட்டை வச்சு தான் ஆடுவான், கவுண்டர் பஞ்சை யூஸ் பண்ணி. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணவே இல்லை. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? அந்த பஞ்செல்லாம் ஈஸியாக இவன் தப்பிச்சிருக்கலாமே, எதுக்காக இவன் முன்னாடி நின்றுட்டுருக்கான், எதுக்காக காடை வச்சு நின்றுருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் இவன் ரெண்டு பேரும். அவனோட ஜாபும் சரி பஞ்சும் சரி ரெண்டுமே ஷார்ப் ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் ஸ்டைலில் மாற்றிட்டு இருக்கான். என்னன்னு தெரியல இவங்க ரெண்டு பேருக்கும். இந்த ஆப்போசிட் பாக்ஸர் பார்த்தீங்கன்னா மியாட்டை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கான். ஆனால் ஈஸியாக பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கான். என்னடா இவன் ஸ்டைலை மாற்றி விளையாடுறான், என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்கள் இப்போ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த ஆப்போசிட் ஃபைட்டர் ஒரு பஞ்ச் கொடுக்க வரான். அதை மிஸ் பண்ணிவிட்டு பாடி ப்ளோ ஒன்று கொடுத்துட்டு கவுண்டர் பஞ்ச் ஒன்று கொடுக்குறான் பாருங்க. அவன் வாயிலேருந்து அந்த மவுத் பீஸ் வந்து ரத்த கலரியாக கீழே விழுது. இன்னும் வேகண்டா அந்த கவுண்டர் பஞ்ச். அதுவும் இல்லாமல் அதோட பவரை பார்த்தீங்களா? மியாட்டா அவுட் பாக்ஸர் நினச்சா இன்ஃபைட்டிங்கே மாஸ்டர் பண்ணிட்டானா? எப்படிடா இது நடந்தது, எதுக்காக இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு இப்போ பார்த்துட்டே இருக்கா. அதுக்கு டக்கமரா என்ன சொல்கிறானா, அது எதுக்கும் இல்லை, உன் கூட சண்டை போடுறதுக்காக தான். இந்த மாதிரி ஒரு சப்பா ஆப்பனண்ட் கூட ஆனால் ஜெயிக்க முடியலனா உன் கூட அவனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இன்ஃபைட்டிங்கில் உன்னோட திறமை வேற லெவல். உன்னை அடிக்கிறதுக்காக தான்டா அவன் ட்ரைனிங் எடுக்கிறான்றதை அவன் சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது. அவனோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுறான். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் கூடிய சீக்கிரம் அவன் உன்னே பரட்டி போடுவான்டா, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு கொடுக்காது, இன்னும் பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கணுன்றதான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவள் பார்த்தீங்கன்னா சோகமாக எழுந்துக்கிறான். எதுக்காக எல்லாரும் பாக்ஸிங்னு சொல்லி இப்படி பாக்ஸிங் பிடிச்சி தொங்குறாங்கன்னு தெரியலையே. அங்கே வந்து கிளம்பி போகிறான். என்ன மியாட்டா ஜெயிஸ்டானே, இந்த பொண்ணு அவனோட ஃபேன் தானே, எதுக்காக கோச்சிட்டு போகிறான்னு தான் இவன் பார்க்குறான். அவன் மூக்கு வச்சு அந்த பொண்ணோட ஸ்பில்லை வந்து மோந்து பார்த்துட்டு இருக்கா. ஆஹா சூப்பரான ஸ்பில், டக்கவரை பூக்க பிடிச்சி டடா பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணு கேக்குதாடா உனக்கு அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வலிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஜிம்மில் தான் காட்டுறாங்க. ஐயோ வெயில் பழக்குதே, எனக்கு தண்ணி வேணும், ரெஸ்ட் வேணும், ஏசியை வாங்கி போடுங்கய்யா அப்படின்னு சொல்லி அவக்கையும் கேமராவை இங்கே புலம்பிட்டு இருக்கானுங்க. டேய் புலம்புறத விட்டு ட்ரைனிங்கை பண்ணுங்கடா, மேட்ச் வேறு வருது இல்லை, இப்போ தான் நீங்கள் ப்ரமோஷன் ஆகி 6 ரவுண்ட்லேருந்து 8 ரவுண்டுக்கு போயிட்டீங்கல்ல, கொஞ்சமாச்சு சீரியஸாக எடுத்துங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜர் சொல்கிறாரு. பாருங்கடா அவனோட ஜூனியர் பாடுறா எப்படி ட்ரைனிங் எடுக்கிறான், இப்போ காட்டுறாங்க. இப்போ எப்பயும் போல தீயா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். சரி வாடா இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஸ்பேரிங் போடலான்னு இவங்க ரெண்டு பேரும் க்ளவுஸை போட்டு உள்ளே வராங்க. மாற்றி பார்த்தீங்கன்னா அழகாக அங்கே ஸ்பேரிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம வாத்தியார் உள்ளே வராரு. பரவாயில்லையே, நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்களே, மோட்டிவேஷன் இருந்தால் தான்ப்பா இந்த பசங்களாம் மூவ் பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்க. கொஞ்சம் அங்கே பாருங்க, டக்காமரா காட்டுறாங்க. ஜட்டியோட உட்காந்துட்டு ஆஹா சூடாக இருக்கே அப்படின்னு. அவன் மேட்ச் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவ்வளோ பெருசாக ட்ரைனிங் எடுக்க மாட்டான். மேட்ச் வருதுன்னு தெரிஞ்சால் தான் அவன் வந்து ட்ரைனிங் சீரியஸாக எடுப்பான். இவனுக்கு ஒரு மேட்சை கண்டுபிடிங்கயா, அவனுக்கு மேட்சை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இங்கே ஆள் இல்லை. ஏன்னா இருமடு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காடு, இவனுக்குன்னு ஒரு மேட்சை கண்டுபிடிக்கணும் எப்படியான்னு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரிப்போர்ட்டர் உள்ளே வராரு.
மேட்சோட அப்டேட்டை தான் கொடுக்குறாரு. ரூக்கி டோர்னமெண்ட்டில் இப்போ மாஷிபா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சிட்டான். மியாட்டாவும் ஜெயிச்சிட்டான். இப்போவோட பிளாக்ல வந்து 2 சீட் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரை பற்றி சொல்கிறது தான் வந்திருக்காரு. இதெல்லாம் நீங்கள் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. எப்படி இருந்தாலும் யோஷிரா தான் ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு நாவோக்கி சொல்கிறான். இல்லை, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. யோஷிரா தோத்துட்டான். அவனை தோக்கடிச்சது கோபாஷின்ற ஒரு ஃபைட்டர். அந்த ஃபைட்டர் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கேசட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எல்லாரும் சேர்ந்து அந்த மேட்சை தான் பார்த்துட்டு இருக்காங்க. யோஷிடான்றவன் பார்த்தீங்கன்னா இன்டர் ஹை டோர்னமெண்ட்டில் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அயாமின்ற ஒருத்தன் வந்திருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அந்த யோஷிரா பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே டெரர் பீஸாக இருக்கான். பார்க்க செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படின்னு இப்போ நினைக்க, அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா உண்மையாகவே அவன் ஸ்ட்ராங்கு தான் அப்படின்றாங்க. அவனே அடிச்சிட்டானா அப்போ அந்த கோபாஷி பயங்கரமான ஆளாக இருப்பான் போலியா. நான் அவனை காட்டினா அவன் சொங்கி மாதிரி இருக்கான். சரி சரி பார்க்கறது வச்சு இடப்படாதீங்க, அவன் ஃபைட்டரை வேற மாதிரி பண்ணுவான் போல அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க ஃபைட்டுக்காக. சண்டையும் ஸ்டார்ட் ஆகி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவன் நல்லா மூவ்மெண்ட்லாம் போடுறான். ஆனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இறங்கும்போது நம்மளால என்ன பண்ணுவானுங்க, பவர் பஞ்ச் தான் கொடுப்பாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா கிளிஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடறான். எதுக்குடா கிளிஞ்ச் பண்ணுற, பவர் பஞ்ச் குடுறா, அங்கே ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கலாமேடா, என்னடா பண்ணுறான் இந்த ஃபைட்டரு, காமெடி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் சும்மா கிளிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் அடிக்க வரும்போதெல்லாம். அப்படியே ஃபர்ஸ்ட் ரவுண்டும் முடியுது. சரி விடு, கடைசியில் கிளைமேக்ஸ்லயாச்சும் இவன் பவர் பஞ்ச் கொடுத்து வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி காத்துட்டே பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் பவர் பஞ்சும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. கிளிஞ்ச் பண்ணி வெறும் லைட் ஜாப் மட்டும் பண்ணி, லைட் ஜாப்னா அவ்வளோ பெருசாக வந்து அடியே படாது, சும்மா மூஞ்சில் தட்டு எடுக்கிற மாதிரி அதை வச்சு பாயிண்ட் வச்சு வின் பண்ணியிருக்கான். இவன் நாக் அவுட்லாம் கிடையாது. கங்க்ராச்சுலேஷன், இப்போ அடுத்த மேட்ச் எப்படி இருந்தாலும் ஈஸியாக ஜெயிச்சிருவேன், ஈஸி ஃபைட்டு தான் போ அப்படின்னு ஒன்று சொல்கிறானுங்க. எனக்கு ஈஸி ஃபைட்டா அப்படிலாம் சொல்லாதீங்க என்ன, ஆனால் அநியாயமாக இருக்கேடா, வெறும் கிளிஞ்சு வச்சு ஜாப் வச்சு இவன் ஜெயிச்சிருக்கானே, மோசமாக இல்லையா இந்த மேட்ச் அப்படின்னு தான் இவங்க யோசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கர்மத்தை பார்த்து எனக்கு தான் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து டக்காமரா ஆவோக்கெல்லாம் கிளம்புறானுங்க. அப்போ இன்னொரு மேட்ச் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. அது அந்த ஹயாமின்ற பையன் தான். இந்த கோபாஷியா கண்டி இப்போ வந்து வின் பண்ணிட்டானா அடுத்தது அந்த ஹயாமி கூட தான் மோத வேண்டியதாக இருக்கும். அவன் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பொண்ணுங்களாம் கத்துறாங்க ஹயாமின்னு சொல்லி. இதை பார்த்து நம்மளால கடுப்பாகிறானுங்க. இன்னும் தைரியம் வந்தால் கத்துவானுங்க. அவ்வளோ பொண்ணுங்க சப்போர்ட் இருக்குன்னு யாரா அவன்ற மாதிரி பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா கவுன் போட்டு உள்ளே வந்துட்டு, என்னடா இவன் 4 ரவுண்டர் வந்துட்டு கவுன்லாம் போட்டு உள்ள வரா, 8 ரவுண்டரான நானே போட மாட்டேன்னு சொல்லி இங்கே அவக்கிங்க அப்புறம் கத்துறானுங்க. அங்கே இருக்க பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு என்கரேஜ் பண்ணுறானுங்க. இவன் சரியான ஃபேமஸ் போல, பார்க்க அழகாகவும் இருக்கான். இவனை பார்த்தாலே கடுப்பாகுது. டே இவனை ரிங்கில் கூட்டினாங்க, நான் அடிக்கிறேன் தம்பி, மிடில் வெயிட்டுக்கு வாடா, உன்னை பெரட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பக்கம் டக்காமரா கத்துறா. டே தள்ளி வாங்கடா, மேட்சை பார்க்கலான்னு சொல்லி அப்படியே எல்லாரும் மேட்சை தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீ இருவாதியாரே, இவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது, ஆளும் மூஞ்சி பாரு, பொண்ணுங்களை இவனுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாக்கடி, இவனுக்கு எல்லாம் கடுப்பாகிறாடுங்க. அப்படியே மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஆப்போனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்கரேஜிங் எல்லாம் பார்த்து சரியான கடுப்பாயிடுறான். மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிற உருட்டு அப்படிதான்டா முறைச்சே சாவட்றான் அவனை, போடுறா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம பசங்க கத்துறானுங்க. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோடனே ஒரு பவர் பஞ்ச் கொடுக்குறான். இந்த ஹயாமி ரிங்கு பக்கம் போய் உளறான். வேற லெவல்ரா, அப்படியே போட்டு அவனை சாவட்றா அப்படின்னு கத்துறானுங்க. இவன் கிட்ட போய் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அடிக்கலான்னு பார்க்குறான். ஹயாமி பார்த்தீங்கன்னா எல்லா பஞ்சுமே டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பஞ்ச் கூட மேலே படல, அப்படியே ஈஸியாக கையை காடை கீழே இறக்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கான். இது சூப்பராக மூவ்மெண்ட் போடுறான்டா, சரியான ஃபைட்டர் போலியே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டக்கிங்கை பண்ணி அந்த பக்கமாக தள்ளி விட்டுறான். அந்த ஆப்போனண்ட்டை ரோப் சைடு தள்ளி விட்டுறான். இப்போ ஹயாமியோட கையை மட்டும் பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் வந்து ஹிப்போ கிட்ட சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹயாமியோட கையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட ஒரு கையை வச்சு தான் பஞ்ச் பண்ணுறான். ஆனால் அந்த கை பார்த்தீங்கன்னா 8 கை மாதிரி தெரியுது. அவன் ரைட் கையை யூஸ் பண்ணுறான், அந்த கையும் அந்த மாதிரி தான் தெரியுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கான். அடிச்ச அடியில் அவன் மயக்கமாயி அவன் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஷேப்பே மாறிடுது, குழகுழன்னு ஆயிடுது. அப்படியே நாக் அவுட்டும் ஆயிடுறான். ஆச்சு வேற மாதிரி ஆகி மொத்தமாக முடிஞ்சிடுச்சு. இவங்க எல்லாம் இங்கே ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்க. இப்போ என்ன நடந்ததுன்னு நினைக்கிறேன், அவன் எவ்வளோ பஞ்ச் கொடுத்துருப்பான் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. 27 பஞ்சு, அவ்வளோ வேகத்தில் 27 பஞ்ச் கொடுத்துருக்கானா. அவனோட ஸ்பீடை வந்து யோசிச்சுப்பாரு. அதோட பேர் ஷார்ட் கன். இவன் தான் இன்ட்ரையோட சாம்பியன். இவன் இருக்கிற வரைக்கும் அந்த யோஷிடாவால் வரவே முடியல, அதனால தான் அவன் செகண்ட் பிளேஸு. நீ அந்த கோபாஷியை ஜெயிச்சிட்டேன்னா அடுத்து இவன் கூட தான் மோத வேண்டியிருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே ஏந்து போகிறான். கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கண்டி சொல்லலைன்னா அவனுக்கு மோட்டிவேஷன் இருந்திருக்காது. நல்ல விஷயம் தான், விடுங்க அப்படின்னு நம்ம வாத்தியார் சொல்கிறாரு. நம்ம பையன் எப்பயும் போல் வெளியே வந்து ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருக்கான். ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். எனக்கு பசிக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அங்கே ஒரு பேக்கரி ஷாப் இருக்குது. இங்கே ஒரு பேக்கரி ஷாப்பா, சரி உள்ளே போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பன் எடுக்கலான்னு பார்க்குறான். அது எல்லாமே பழசாக இருக்குது. அச்சிச்சோ பழசாக இருக்கே, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கணும் போல். சரி வீடு பசிக்கிறதையே சாப்பிட்லான்னு சொல்லி அதை எடுக்கலான்னு பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு புதுசாக பேக் பண்ண பண்ணெல்லாம் இங்கே இருக்குது, இங்கே வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றா. திரும்பி பார்த்தா அந்த சைக்கிளில் வந்த பொண்ணு தான். ஆஹா, இந்த பொண்ணு இங்கே தான் வேலை செய்கிறாரா, எனக்கு லக்கியாக இருக்குது. சரின்னு அவன் சொன்ன பண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அவன் அப்படியே பில்லு போட்டுட்ருக்கான். 450 ரூபா ஆச்சுங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறான். அப்படியே வெக்கப்பட்டுட்டு என்ன பண்ணுறான், சில்லறை கீழே போட்டுறான். அந்த பொண்ணு வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ரொம்ப நன்றின்னு சொல்கிற ஏந்து பார்க்குறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா குனிஞ்சிட்டு இருக்கா. இதை பார்த்து இவன் வெக்கப்படுறான். ஐயோ தப்பான இடத்த பார்த்துட்டு வைப்பேன்னு சில்லறையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்புறா. இவெல்லாம் நம்மளை ஞாபகம் வச்சிருக்க மாட்டா, நம்ம நினச்சது கொஞ்சம் ஓவர் தான், சரி இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடையை சாத்தி நாங்கள் கிளம்பலான்னு பார்க்குறான். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா கூப்பிட்டு ஒரு பேக்கை கொடுக்குறா. எந்த அதை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க கிஃப்ட்டா, கடையை சாத்த போகிறோம், அதனால இது வேஸ்ட் ஆகிடும், அது நீங்கள் சாப்பிட்டுக்கங்களேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ஷாப்பை மறுபடியும் விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. இவனும் வாங்கிட்டு ஜொல்லு விட்டுட்டே வெளியே வரான். ஒரு வேலை லக்கு இருந்தால் அந்த பொண்ணு என் மேட்ச் கூட பார்க்க வந்து என்னோட ஃபேன் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வெளியே வரான். அடுத்த நாள் அப்படியே ட்ரைனிங் தான் காட்டுறாங்க.
அந்த மேட்ச் எல்லாம் பார்த்து இவன் சோகமாக இருப்பான்னு பார்த்தா மோட்டிவேஷன் ஆகி பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம பசங்க பார்த்துட்டு யாரா இவன் சைக்கோத்தரமாக ட்ரைனிங் பண்ணுறான் எப்பயும் போல். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஓவராக பண்ணுறானே, என்ன ஆச்சு இவனுக்கு? இப்போ ரொம்ப ட்ரைனிங் எடுக்காத, உடம்புக்கு எடுத்துக்காத, போயிட்டு ரெஸ்ட் எடு கொஞ்சம் நேரம் அப்படின்றாங்க. இவனும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறான். இவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கா. பின்னாடி இந்த டக்கமரம் வரான். என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லை இன்னைக்கு இப்போ வந்து ரொம்ப ஓவராக ட்ரைனிங் எடுக்கிறான், என்ன விஷயம்னே தெரியல அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் இப்போ வந்து அந்த பொண்ணை பற்றி நினச்சிட்டு தான் இருக்கான். அவன் மூக்கை பார்த்தவரே டக்கமரம் கண்டுபிடிச்சிடறான். டேய் இந்த மாதிரி அவன் பண்ணுவான். எப்போ பண்ணுவான் தெரியுமா? பொண்ணை பற்றி நினைக்கும் போது தான். என்னது பொண்ணை பற்றி நினைக்கும் போதா? இன்னும் தைரியம் வந்து எங்கள் முதுகு பின்னாடி பொண்ணு பின்னாடி சுற்றினுங்கிறியா? பொம்பளை கேட்குதாடா அவனுக்கு அப்படின்னு சொல்லி 3 பேர் குத்த வரானுங்க. அண்ணா என்ன சும்மா சொல்கிறாருண்ணே அவரு? அதெல்லாம் கிடையாது, அவர் போய் சொல்கிறாரு. நான்லாம் பொண்ணு பின்னாடி போவானா அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கு அவக்கியும் கிபராவும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பொண்ணு பின்னாடி போகாதரா, அவன் கரியரே போயிடும். ஒரு பாக்ஸராக நீ பாக்ஸிங்கை மட்டும்தான் பண்ணணும், பொண்ணுங்க பின்னாடி போனால் உன் லைஃபே வேஸ்ட் ஆகிடும். என்றைக்கும் பொண்ணு பின்னாடி போனவன் உருப்பிட மாட்டான்னு சொன்ன கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி இவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. டேய் நீங்கள் என்ன பொறாமப்படுறீங்களா ஒரு பொண்ணு கிடச்சிச்சின்னு? சீ கேவலமாக இல்லை அப்படின்னு சொல்லி டக்கபுரம் எங்க கலாய்க்கிறான். அப்படிலாம் இல்லை, எனக்கும் பொண்ணு இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் இந்த மாதிரி பொறாமலாம் நான் படமாட்டேன். இருங்கயா ஒரு நாள் நான் பெரிய ஆளாகி சாம்பியன் ஆகி எனக்கு சுற்றி பொண்ணுங்க இருந்து அவங்க எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன் பாரு. ஹயாமே என்ன ஹயாமையோட பெரிய ஸ்குவாட் மாதிரி வச்சு ஒரு ஃபேன் கிளப்பே ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு இந்த பக்கம் அவக்கி கத்திக்கிட்டு இருக்கான். டே அவனை கண்டுக்காதரா, இந்த பக்கம் வாயேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் இவனை கூட்டிகிட்டு போகிறானுங்க. எங்கடா போகிறானுங்கன்னு பார்த்தா ஒரு லாக்கர் ரூமில் கூப்பிட்டு போயிட்டு, பொண்ணு விஷயத்தில் மட்டும் அவக்கியோட பேச்சை நீ கேட்காத, ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனோட லாக்கரை திறந்து காட்டுறாங்க. உள்ளேருந்து பொண்ணு ஃபோட்டோ கொட்டுது. அவனோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்ரா, இங்கே பாரு இந்த ஃபோட்டோ அப்படின்னு ஃபோட்டோ வச்சு காட்டுறானுங்க. அதில் இருக்க பொண்ணுங்களோட மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆம்பளை மூஞ்சி மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டேஸ்ட்டு போல் அவனுக்கு. இதை பார்த்தா தெரிஞ்சுக்கோ, பொண்ணுங்க விஷயத்தில் அவங்ககிட்ட மட்டும் டவுட்டு கேட்டுறாது அப்படின்னு இவனுக்கு வார்னிங் கொடுக்குறானுங்க. அன்றைக்கி நைட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போனவொடனே தம்பி இவனுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஃபோனா யார் ஃபோனு அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, டக்கமரா தான்ப்பா, இந்தா நீயே பேசுன்னு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. இவனும் ஃபோன் எடுத்து பேசுகிறான். டே இப்போ வந்துடுறா மறக்காம அப்படின்னு அவர் கத்துறாரு. என்னடா அப்படின்னு கேட்டால், என்னோட டைட்டில் மேட்ச்சு டிசைட் ஆகிடுச்சு, அதனால நாங்கள் ட்ரைனிங் கேம்புக்கு போகிறோம் 1 வாரத்துக்கு. நானும் அவக்கி கிம்ரா எல்லாரும் போகிறோம், நீயும் சேர்ந்து வா என் கூட அப்படின்னு சொல்கிறான். எனது ட்ரைனிங் கேம்பா? இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு இவன் சொல்ல, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ போயிட்டு வாப்பா அப்படின்றாங்க. சரி நீ ஒன்றும் ஓகே சொல்லிடுறான். பேக்கிங் பண்ணி வச்சிடுறா, நாளைக்கு நம்ம கிளம்புறோம், ரெடியாக இரு அப்படின்றான். இவனும் உடனே பார்த்தீங்கன்னா போய் ரெடியாக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம டக்கமரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குப்பையாக இருக்க வீட்டில் பேக்கிங் பண்ணுறன்ற பேரில் குழந்தைங்க மாதிரி டால்ஃபின் பொம்மை, அதுக்கப்புறம் வந்து வேறு பொம்மைங்கள்லாம் பம்ப் அடிச்சுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எப்போ பம்ப் அடிக்காதா, பீச்சுக்கு போய் அடிச்சுக்கலாம்டா. எனது பீச்சுக்கு போய் அடிக்கலாமா? ஆர்வத்தில் இங்கேயே அடிச்சேன், விடுங்க அதெல்லாம் தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ட்ரைனிங்க்கு போகிறானுங்களா இல்லை என்ஜாய் பண்ண போகிறானுங்களானே தெரியல. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ஆனிமி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நீங்கள் சந்திக்கும் மாதிரி டாடா பாய் பாய்.